அண்மை செய்தி தொடர்ந்து ரஷ்யாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தை தொடர்ந்து அங்கு என்னென்ன நடவடிக்கைகள் கள சூழல் என்னவாக இருக்கிறது அப்படின்றத அவ்வப்போது அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் ரஷ்யாவில் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சுனாமி எச்சரிக்கை சில பகுதிகளில் சுனாமியும் தாக்கி இருக்கிறது. இதனால் அங்கு அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. என்ன நடக்கிறது என்பது குறித்தான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். தொடர்ச்சியாக அங்கு என்ன நடக்குது அப்படின்றத பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போதைய நில நிலவரப்படி நமக்கு என்ன தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன? கௌதமி வணக்கம். ரஷ்யாவில் ஒரு பெரும் துயர சம்பவமாக இந்த சுனாமி ஏற்பட்டிருக்கிறது. 8.8 அளவுக்கு ரிக்டர் அளவுக்கு பதிவான நிலநடுக்கத்தை அடுத்து அங்கு ரஷ்யாவிலே சுனாமி ஏற்பட்டிருக்கிறது. அதன் ஒரு சில அந்த வீடியோ காட்சிகள் நமக்கு கிடைக்கப்பட்டுள்ளது. அதைத்தான் நாம் திரையிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கு பொங்கி வரக்கூடிய அந்த உயரத்திற்கும் மேலான அலைகள் கடலோரத்தில் இருக்கக்கூடிய மீனவர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் உள்ளிட்ட அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்களை அப்படியே வாரி சுருட்டி எடுத்து செல்லக்கூடிய அந்த காட்சியை பார்க்க முடிகின்றது. தற்போது ரஷ்யாவிலே அவசர நிலை தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. காரணம், கடலோரத்தை ஒட்டிய பகுதிகள், குறிப்பாக ஐலாந்து என்று சொல்லக்கூடிய தனித்தீவு போன்ற பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்கள் உடனடியாக பாதுகாப்பான பகுதிக்கு வெளியேற அந்நாட்டு அரசாங்கம் உத்தரவிட்டிருக்கிறது. அவர்களை பாதுகாப்பான இடத்தில் கொண்டு சென்று தங்க வைப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. ரஷ்யாவினுடைய குரில் தீவுகள் மற்றும் ஜப்பானினுடைய வடக்கு தீவு பகுதியான அந்த ஹக்கேலே என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியிலும் சுனாமி பேரலைகள் கரையை தாக்கியிருக்கின்றன. கம்சட்கா பகுதியின் கிழக்கு பகுதியிலே தென்கிழக்கில் சுமார் 175 கிலோமீட்டர் தொலைவில் சுமார் 19 மீட்டர் ஆழத்திற்கு நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இதையடுத்துதான் ரஷ்யா மற்றும் ஜப்பான் மற்றும் பசிபிக் கடலை ஒட்டியிருக்கக்கூடிய நாடுகளுக்கு சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டிருக்கின்றது. மக்கள் உயரமான பகுதிகளுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இதற்கான எச்சரிக்கைகளும் அந்நாட்டு அரசால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 4 மீட்டருக்கும் மேல் அந்த சுனாமி அலைகள் உயர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. எனவே தொடர்ந்து தற்போது அவசர தொடர்நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.